14th சம் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். ஓகேவா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். டயாமீட்டர் வந்து 21 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது 21 சென்டிமீட்டர் விட்டம். ஸோ விட்டம் வந்துட்டு எவ்வளோ? 21 சென்டிமீட்டரு. ஸோ அதை கொண்ட வட்டத்தின் சுற்றளவு. ஓகேவா? சர்க்கிளோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr. ஓகேவா? ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 2πr அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன 2 பைக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 22/7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஆறுங்கிற ரேடியஸ் என்ன? டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் வந்துட்டு 21. ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டியால் 2 வந்து வகுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு விட்டத்தை 2ஆல் வகுத்துக்கணும். அப்போ 21/2 அப்படிங்கிறது தான் என்னது? ரேடியஸ், ஆரம். ஓகேவா? ஸோ அப்போ 21/2. 2க்கு 2 அடிச்சிடலாமா? 1 7 7 3 21. ஸோ அப்போ 22 × 3 22 × 3. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 2 3s are 6, 2 3s are 6. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் 66 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதான் இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.